வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ். இந்த செடிலாம் நிறைய இருக்குது, அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நானும் எங்கள் அம்மா தான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எங்கள் வீட்டு தோட்டம் பாருங்கள். இந்த செடி என்னன்னு தெரியல, நல்லா வளர்ந்துருச்சு. சின்னதாக வச்சோம், டேமேஜ் ஆகலை. நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு ஒரு செடி வந்து மாற்ற போகிறோம். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். வெறும் வாயிலே போட்டு சாப்பிடலாம். லாவெண்டர் கலரில் வரும். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முல்லை செடி எடுத்துகிட்டு இருக்காங்க. மல்லி செடி, இதுவும் வந்து மல்லி தான். மிளகாய் செடி, லெமன் கிராஸ், பாண்டா செடி சொல்லுவாங்க. ஒரு வழி ஆகிடும் போல இருக்குது. நீங்களும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க அவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் புயல்லாம் போச்சு இல்லையா, அதுக்காக வந்து செடிலாம் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். அது வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டு பைக்கெலாம் வந்து நான் சேஃப்டியாக நிற்க வச்சுருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிளான்ட் எதுவுமே வந்து டேமேஜே ஆகலை. ஸோ அது வந்து மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அம்மா தான் பண்ண போகிறோம். வேறு யாருமே இல்லை, ஏன்னா பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எங்கள் அக்கா கூட இல்லை. ஸோ 2 பேர் தான் இப்போது சேர்ந்து செய்ய போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் வந்து கை சரியாச்சு. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு செடினா ரொம்ப உயிர். எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. அதை நான் ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன், செடியை தான் ரொம்ப பாசமாக பார்த்துப்பீங்களே, எங்களுக்கு பார்த்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாண்டி, நான் அப்படி தான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க, அவங்க செடி எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பிளான்ட் எல்லாம் வளர்க்கணுன்னா. ஸோ இப்போது வாங்க, அது போய் அரேஞ்ச் பண்ணும்போது நான் வீடியோ கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வாங்க போகலாம். எங்கள் வீட்டு தோட்டம் பாருங்கள், என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது என்ன செடின்னு தெரியல, இந்த செடி என்னன்னு தெரியல, திடீர்னு வளர்ந்துருக்கு தானாகவே. அப்புறமா இது பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியும். கேனாம் போச்சு சார், பிரண்டை நல்லா வளர்ந்துருச்சு. சின்னதாக வச்சோம், நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. புயலில் எல்லாமே வந்து காப்பாற்றி வச்சோம், எல்லாமே எடுத்து கட்டி. எந்த ஒரு செடியும் வந்து டேமேஜ் ஆகலை, நல்லபடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேறு இதுலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போது இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக வலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் தான். அது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது எடுத்து கட்டிடலான்னு இருக்கோம். ஓமம் போகுது, ஓம இலை நல்லா வளர்ந்துடுச்சு இந்த ஓம செடி. நான் இந்த ஓம செடியோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு. சளிக்காக நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா வளர்ந்துடுச்சு. நல்லா பெருசாக வரும் இந்த இலை பார்த்திங்கன்னா. அந்த சைடை தெரியலன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடை வந்திருக்கேன் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காக. இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா தடிப்பாக வரும். எங்கள் வீட்டில் மட்டும்தான் நல்லா பெருசாக வரும். நல்லா ஒரு கை சைஸ் அளவுக்கு இந்த இலை வளரும். இப்போ வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பாதி செடி எடுத்துட்டோம், நல்லா வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் வந்து இது வந்து மாற்றி வச்சுருக்கோம். வேறு ஒரு இதில் பாக்ஸில் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வருது இல்லையா, அதனால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து இங்கே. இப்போது வேறு ஒரு செடி வந்து மாற்ற போகிறோம். இந்த செடியோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா மரம் மாதிரி வளருது. எல்லாம் பாருங்கள். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் செடி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சுது, விலைக்கு தான் வாங்கிட்டு வந்தது, வெளியில் எங்கேயும் கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் செடி போல் இருக்குது. என்ன செடி தெரியல, ஆரஞ்சு செடியா இல்லை லெமன் செடியா தெரியல, தானாகவே வளருது. நிறைய இதெல்லாம் போட்டிருக்கோம், சீட்ஸு, லெமன் சீட்ஸும் போட்டிருக்கோம், ஆரஞ்சு சீட்ஸும் போட்டிருக்கோம். பட் எந்த செடின்னு தெரியல, வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு 3 செடி வந்துருக்கு இதுலேயே. இப்போ இந்த செடி பாருங்கள், விட்டமின் செடி. இது நல்லாவே வளர்ந்துட்டு இருந்துச்சு, இலைலாம் இருந்துச்சு. இப்போது இந்த புயலுக்காக வந்து ஃபுல்லாக சாஞ்சிடும்னு சொல்லிட்டு இலை இல்லாமல்
எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம். இது வந்து ஆக்சுவலி அப்படியே வெறும் வாயிலே போட்டு சாப்பிட்லாம், இனிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளார்ஸும் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளார்ஸ். நான் அந்த ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மல்டிவிட்டமின் செடி சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அதே செடி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜில் இருக்கும். ஃப்ளாரும் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளார்லாம் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும், உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், எல்லோலேருந்து மெரூன் இல்லைன்னா லாவெண்டர் கலரில் மாறும். ஸோ எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஃப்ளாரை பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கையில் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இந்த க்ரிப்பாக நல்லா தடிப்பாகவும் இருக்கும், சீக்கிரமாக உதிராது. அந்த மாதிரி ஃப்ளார் தான். இந்த எல்லோலேருந்து எப்படி தான் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் மாறுதுன்னு எனக்கே தெரியல. நான் இந்த வீடியோ வந்து மறுபடியும் வந்து இது ஃப்ளாரும் இலையும் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இல்லை, இதில் ஃப்ளார்ஸ்லாம் வந்து இருந்துச்சு இலைக்கு கீழே. இலை எல்லாமே பறித்ததால் அந்த இலை கூட போயிடுச்சு. இந்த இலை வருது இல்லையா, அது கீழே தான் வரும் ஃப்ளார்ஸ், லாவெண்டர் கலரில் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ஃப்ளார்ஸ் பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், இலை எல்லாமே எடுத்ததுக்கு இது கட்டி வச்சிடணும், ஃபுல்லாக கயிறு மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே எடுத்துருவோம். இப்போது இலைலாம் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்கள், லைட் க்ரீன் கலரில். இப்போ தான் புதுசாக வளருது. ஏன்னா புயலுக்கு முன்னாடி தான் வந்து இலை எல்லாமே பறித்து சமைச்சாச்சு. வெறும் வாயெல்லாம் மெண்டு சாப்பிட்டாக்கா ஸ்வீட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது விட்டமின் செடி. நீங்களும் வாங்கி வச்சு இதோட பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக அதோட இதுதான் போல் இருக்குது, வேர் தான் போல் இருக்குது. இதில் இருக்கிறது இந்த செடியோட வேர் தான் போல் இருக்குது நிறைய. அப்படியே வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு வேர் வந்து சுருட்டிட்டு இருக்குது ஃபுல்லாக. இது வந்து இது பாருங்கள், இது வந்து மூலிகை செடி, முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்க. இந்த செடியும் வந்து சீட்ஸ் தான் போட்டாங்க, அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிறைய வந்துருந்துச்சு, அது ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். தேங்காய் நார் அது. ஓகே ஆமாம். இந்த செடியோட வேர் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து தேங்காய் நார் நிறைய போட்டுருந்தான், அதுதான் அந்த வேர் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. இது வந்து தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு செடி இருக்குது பாருங்கள், முடக்கத்தான் கீரை. ஆமாம் 2, இது ஒரு 3. நிறைய வளர்ந்துருந்துச்சு, அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போது ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தொட்டி வந்து ஃபுல்லாக மகிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போது நானும் எங்கள் அம்மாவும் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு கை சரியானாலும் சரி ஆகலைனாலும் இந்த செடி நான் ரொம்ப உயிர். அவங்களுக்கு எந்த செடியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விடவே மாட்டாங்க. எங்களை விட ரொம்ப அக்கறையாக பார்த்துப்பாங்க அவங்க. இந்த செடி வந்து பசலைக்கீரை, சும்மா வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கினாங்க. இந்த காம்பு, வெறும் காம்பு தான் இதில் வந்து நட்டு வச்சாங்க, நல்லா வளர்ந்துருச்சு. இதுவும் அந்த நல்ல பெரிய பெரிய ஒரு செடியாக வந்துருச்சு பசலைக்கீரை. இப்போது இந்த புயல் வந்துச்சு இல்லையா, அப்போது இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஃபுல்லாகவே ஒடிச்சு வச்சாங்க. அந்த இலை எல்லாமே கொட்டிடுச்சு, பட் அந்த நல்லா வளர்ந்துட்டே வருது. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இப்போது நட்டு தான் நல்லா நல்லா பெருசு பெருசாக வளர்ந்து இருந்துச்சு. இந்த செடியோட டபுளாக இருந்துச்சு. 2 பாதியை ஒடிச்சு வச்சாங்க. இப்போ வந்து அதுவும் வந்து முளைச்சிட்டு வந்துருக்கு. நல்லா பாருங்கள், பச்சை பசையில் இருக்குது காம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைச்செடி. முல்லைச்செடியும் நல்லா வளர்ந்து ஒரு 4-5 பூ வந்துருச்சு. வந்து மறுபடியும் ஆடு வந்து கடிச்சு சாப்பிட்டதெல்லாம் இப்போது மறுபடியும் முளைச்சிட்டு வருது பாருங்கள். பச்சை பசையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ தான் வந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு இருக்குது. இதில் ஆல்ரெடி பிரான்ச்சஸ்லாம் வந்து ஃப்ளார்லாம் வந்தது. இதெல்லாம் பாருங்கள், இது ஃபுல்லாக கடிச்சிடுச்சு.
இதுவும் வந்து பாருங்கள் இந்த ஆள் ஃபுல்லாகவே கடிச்சிடுச்சு. இப்போ தான் வந்து பிரான்ச்சஸ் அதிகமாக வருது. கட் பண்ணி விடலான்னு பார்த்தாக்கா பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்கிறதால கட் பண்ணலை. இது அப்படியே விட்டு இருக்கும். ஒரு 4-5 பூ தான் வந்திருக்கும். ஆனால் சரியான ஸ்மெல்லு. இந்த விட்டமின் செடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடும் போல இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும். பாருங்க எப்படி குத்தி குத்தி எடுக்கிறதா இருக்குது. ஆத்தாட்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குது. இந்த செடியோட வேர் வந்து எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது அவங்களுக்கு. எங்களை பாசமாக பார்க்குறாங்களா இல்லை தெரியல. இந்த செடிங்களுக்கு ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க அவங்க. அப்படி தானம்மா? பார்த்தீங்களா? ஆமாம், எங்களை விட பாசம் அதிகம் இல்லை உங்களுக்கு செடிங்க மேலே. ப்ரூஃபே கொடுத்துறாங்க, உங்கள் வாயிலே ஒத்துக்கிறாங்கப்பா. எப்படியும் ஒரு சைடாக வந்து ஃபுல்லாகவே இந்த தொட்டி இருக்கு இல்லையா, மகனை இந்த தொட்டி வந்து ஒரு சைடாக வந்து ஃபுல்லாகவே உடைச்சிட்டாங்க. இப்போது இன்னொரு சைடு இருக்குது. இந்த கொம்பு தான் வச்சுருந்தேன் அதுக்கு சப்போர்ட்டிங்க. அதனால தான் இவ்வளோ நாளாக இந்த புயலுக்கே வந்து மிக்ஜாம் புயலுக்கே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருந்துச்சு. மிக்ஜாம் புயல் அவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் இந்த கொம்பால் தான் இந்த செடியை தாங்கிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து தனியாக எடுத்து எப்படி வைக்க போகிறோன்னு தெரில. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பண்ணியே ஆகணும். செடியெல்லாம் காப்பாற்றணுன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது செடி. அந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன், பைக்கெலாம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அந்த சைடில். ஆடெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கூட இந்த ஆடுங்க தொல்லை தாங்க முடியல. நைட்டில் ஆனாக்கா மாடு அதிகமாக வருது, பகலில் வந்து ஆடுங்க அதிகமாக வந்துட்டு இருக்கு. எப்படி எடுத்து வைப்பேன் நீங்களே சொல்லுங்களேன். எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இந்த மண்ணோட கேஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக இந்த மணல் தட்டி எடுக்கலாம்னா வந்து எடுத்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செடியும் தாங்கணும், நான் எடுத்தாக்க நானும் தாங்கணும். செடி எடுத்தேன் வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு கை ஒடிஞ்சு இப்போ தான் சரியாக இருக்குது. இப்போ வெயிட்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக தட்டிடலாம். இந்த மண்ணை தட்டிட்டாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. வேர் தான்மா ஃபுல்லாக இதில், இதோட வேர் தான் போல இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்த தேங்காய் மாட்டேன்னு சொன்னீங்க. இருங்க, மண்ணு தட்டினா தான் சீக்கிரமாக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தட்டினாக்க வந்துடும். மண்ணோட நீங்கள் சேர்த்து எடுத்தாக்கா இந்த ஆணி வேர்லாம் ஒடிஞ்சிடும். அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். அது இவ்வளோ பெருசாக வளர்த்து அப்புறமா ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தான் வச்சு இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற பார்த்தீங்களா? ஆஹா, நான் அப்படி பண்ணல, எல்லா இடமும் தான் குத்திட்டு இருக்கேன். இப்போதான் பாதி அளவுக்கு முடிஞ்சிருக்கு இந்த மண். அந்த சைடில் கொஞ்சம் குத்திட்டாக்கா அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அந்த சைடில் இது பண்ணும். கத்தி வச்சு பண்ணாக்கா அதுலேயே இந்த வேர்லாம் உடையும். இதில் உடையாதே உங்களுக்கு. சரி, கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களே. இருங்க, வரேன் இருங்க. எப்படியும் வந்து எடுத்து வச்சுட்டோம் இந்த செடியை. இந்த தண்ணி கேன் வருது இல்லையா, அதில் தான் வச்சுருக்கோம். அடக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, தொட்டி இருந்தது. எப்படியும் அந்த வேர் ஃபுல்லாகவே இதில் இறக்கியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி இந்த செடியை வந்து காப்பாற்றியாச்சு, இதில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்க்கணும் நல்லா வளர்றான்னு சொல்லிட்டு.
எந்த செடியும் டேமேஜ் ஆகலை. இந்த சிட்ரஸ் செடி என்ன செடின்னு தெரியல, பட் அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்து இப்படியே தனியாக வச்சாச்சு. இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இந்த கம்பி எடுத்தேன் இல்லையா, அதை வந்து நட்டு வைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பிடிச்சி கட்டிடணும். இதில் கவர் கம்பு வந்து பார்த்திங்கன்னா நட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கேரி பேக் போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து செல்லு வந்து சீக்கிரமாக அடிக்காது, சீக்கிரமாக மக்காது கேரி பேக் போட்டாங்க. அதனால தான் அவ்வளோ நாளாக வந்து மக்களை சேஃப்டியாக இருக்கும். இப்போது இந்த சைடில் தான் வந்து இந்த கம்பு நட்டு வைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த செடி வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக காற்றடிக்குது, அதுலேயே ஆடிட்டு நிற்கிது செடி. இந்த மாதிரி நட்டுட்டு ஒரு கல் வச்சுக்கணும் சப்போர்ட்காக. அப்போ தான் காற்று அடித்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போது இது எடுத்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல தான் இருக்குது. எப்படியும் வந்து அதுலேருந்து இங்கே வந்து இதில் அந்த தொட்டிலேருந்து இந்த டப்பில் வந்து மாற்றிட்டோம். இப்போ தள்ளி வைக்கிறது தான் இருக்குது. இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு அந்த சைடை வைக்கணும். நிறைய செடிலாம் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது இது செடி தெரியல, அந்த சைட்லேருந்து எடுத்து போய்ப்போம். ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். பண்ண அப்புறமா தான் எல்லாமே செடி இருக்கிறது தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அழகு புதுசாக அந்த இலையெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க, லைட் கிரீன் கலர். அதுலேயே வச்சிடுறீங்களா இந்த முடக்கத்தான்? முடக்கத்தான் கீரை அதுலேயே வந்து நட்டு சுற்றி விட்டாங்க. ஏன்னா அது கொடி இல்லையா, அதனால். அதுவும் ஒரு கீரை தானே, அது கொஞ்சம் இதுமே அது கொஞ்சம் ஹோல் போட்டு உள்ளே வைக்கணும், அப்போ தான் நிற்கும். இந்த கொடி வந்து சுற்றி விட்டப்பவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கம்பு இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு.